நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் எத்தலின் ரசாயனம் மூலம் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 1.5 டன் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்து டிராக்டர் மூலம் அழித்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகராஜன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். இந்த சம்பவம் நடந்து நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் அங்க உள்ள பழக்கடைகள்ல செயற்கை ரசாயனங்கள் மூலமா குறை செய்யப்பட்டு இந்த பழங்கள் பழுக்க வைக்கப்படுது, மாம்பழங்கள் அப்படி விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லி உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார் வந்தது. அதை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஒரு குடோன்ல, அதாவது அங்க உள்ள சோமசுந்தரன் என்பவர் சொந்தமான சக்தி பூர்த்தி நடத்திட்டு இருக்காரு. அந்த கம்பெனிக்கு சொந்தமான குடோன்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டன் வரைக்கும் மாம்பழங்கள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் 4 டன் வரைக்கும் மாம்பழங்கள் இருந்திருக்கு. இந்த 1.5 டன் மாம்பழங்கள் அனைத்துமே ரசாயன பூச்சி மூலமாக செயற்கையா பழுக்க வைப்பதற்கான முயற்சிகள் நடந்து அது மூலமா பழுக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதிகாரிகள் ஆய்வு மூலமா நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இன்னொரு பக்கம் இருந்த 4 டன் பழங்கள் அப்படி செயற்கை அதற்கான முயற்சி நடக்கல அப்படின்னு சொல்லி அங்க உள்ள நபர்கள் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க ஆய்வுக்கு எடுத்திருக்காங்க, அந்த பழங்கள்லாம் ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க. எடுத்த அந்த 1.5 டன் பழங்களை, மாம்பழங்களை உணவு பாதுகாப்பு ஆணையர் டிராக்டர் மூலமா ஏற்றி அந்த பழங்களை ஃபுல்லா பொது வெளியில போட்டு அழிச்சிட்டாங்க. இது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும், உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுப் பொருள் கலந்திருக்கிறதுனால இதை நாங்கள் அழிக்கிறோம் சொல்லி அழிச்சிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நபர் மேல விசாரணை நடத்தி அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் நம்ம தெரிவித்திருக்காரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.